வணக்கம் சகோதர சகோதரிகளே. சாணக்கிய தந்திரம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கொஞ்சம் உங்களோட வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. பல நேரங்கள்ல ராத்திரி தூங்க போகும்போதோ இல்ல அதிகாலையில யாருமில்லாதப்ப கண்ணாடி முன்னாடி நிற்கும் போதோ மனசுக்குள்ள ஒரு சின்ன வலி நீங்க உணர்ந்ததுண்டா? இதுதானா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களை துரத்திருக்கா? இவ்வளவு காலமா நீங்க ஓடுனது மத்தவங்களுக்காகத்தான். பிள்ளைகளோட படிப்பு, வீடு, வேலை, பேங்க் லோன், அப்புறம் இந்த சமுதாயத்தோட எதிர்பார்ப்பு. இதுக்கு நடுவுல எங்கேயோ உங்க கனவுகளோட வெளிச்சம் மங்கி போச்சு. எல்லாருக்காகவும் வாழ்ந்தும் கூட யாருமே பார்க்காத உங்க மனப்போராட்டங்கள்ல நீங்க தனிமையா நிக்கிறதா உணர்றீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களோட உண்மையான வாழ்க்கை உங்க 20கள்லையோ இல்ல 30கள்லையோ ஆரம்பிக்கல, அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. 40 வயசை கடக்கும்போது மனசுக்குள்ள திடீர்னு சில மாற்றங்கள் நடக்கிறது ஏன்னு என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? ஒருவேளை அதுவரைக்கும் நீங்க கண்ட கனவுகள் மங்குற மாதிரியும் உங்களோட விருப்பங்கள் அப்படியே மாறுற மாதிரியும் உங்களுக்கு தோணலாம். அமைதியான ஒரு புதிய அழைப்பு உங்களை தேடி வர்ற மாதிரி விதி உங்க தோளை தட்டி மெதுவா சொல்ற மாதிரி இருக்கும். உன்னோட பாதை மறுபடி திறக்குது, இப்பதான் உன்னோட ஆரம்பம். நிறைய பேர் இத மிட்லைஃப் கிரைசிஸ் இல்லனா மன உளைச்சல்னு சொல்லலாம். ஆனா ஆன்மீக ரீதியா பார்த்தா இது அதைவிட ரொம்பவும் ரகசியமான அழகான ஒரு மாற்றம். வாழ்க்கையோட 2ஆம் பகுதியில வர்ற இந்த அற்புதமான மாற்றத்தை பத்தி நாம இன்னைக்கு பேசலாம். ஏன் இந்த வயசுல இவ்வளவு மன மாற்றங்கள் வருது? ஏன் முன்னாடி சந்தோஷத்தை கொடுத்த விஷயங்கள் இப்ப வெறும் கடமையா மட்டும் தெரியுது? இன்னைக்கு நாம பேச போறது உங்க உடைந்து போன மனசை பத்தி இல்ல, உங்களுள்ள நடக்க போற அழகான ஒரு மறுபிறப்பை பத்தி. இந்த வீடியோவோட ஒவ்வொரு நிமிஷமும் உங்க வாழ்க்கைய பார்க்கிற பார்வையையே மாத்த போகுது. உங்க ஆத்மா உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம பிறப்பிலிருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிற காலத்தை ஆத்மாவோட பயிற்சி கூடம்னு சொல்லலாம். யோக கலைகள் இத முதல் கர்ம சக்கரம்னு சொல்லுது. இந்த காலத்துல கவனிச்சிருக்கீங்களா? உங்க வாழ்க்கைய நீங்க நடத்தல, வாழ்க்கை உங்களுக்குள்ள நடக்குது. உங்க 20கள்ல நீங்க எடுத்த முடிவுகள்ல எவ்வளவு உங்களுடையது? என்ன படிக்கணும்னு வீட்ல முடிவு பண்ணாங்க, வேலை வேணுமேங்கிற கட்டாயத்துல பிடிக்காத வேலையில போய் சிக்கிக்கிட்டீங்க, மத்தவங்க முன்னாடி கெட்ட பேராவிடக்கூடாதுன்னு பல உறவுகளுக்கு நடுவுல நீங்க உருகி தீந்துட்டீங்க. காலையில எந்திரிக்கிறது, டிராஃபிக்ல கஷ்டப்படுறது, டெட்லைனுக்கு பின்னாடி ஓடுறது, ராத்திரி டயர்டா வந்து தூங்குறது, ஒரு மிஷின் மாதிரி யாரோ வரைஞ்சு வச்ச கோட்டுல நீங்க ஓடிக்கிட்டு இருந்தீங்க. ஒருவேளை நீங்க ஒரு பெரிய கலைஞனா இல்ல ஒரு பாட்டுக்காரனா ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா குடும்ப கடமைகளை முடிக்கிறதுக்காக ஒரு ஆபீஸ்ல 4 செவத்துக்கு நடுவுல உங்க கனவுகளை புதைச்சு வச்சிருப்பீங்க. இல்லனா பிள்ளைகளோட சந்தோஷத்துக்காக உங்க ஆசைகளை ஒவ்வொன்னா விட்டு கொடுத்திருப்பீங்க. இதுதான் உங்களோட முதல் கர்ம சக்கரம். பழைய பிறவிகளோட கடன்களை தீர்க்கிறதுக்காக பொறுப்புகளோட ஒரு பெரிய மூட்டைய நீங்க சுமந்தீங்க. ஆனா 35லிருந்து 45 வயசுக்குள்ள வரும்போது திடீர்னு அந்த ஓட்டத்தோட வேகம் குறையுது. அந்த கர்மாவோட பிடி தளர ஆரம்பிக்குது. அது வரைக்கும் உங்களை ஓடிக்கிட்டு இருந்த அந்த எரிபொருள் தீர்ந்து போன மாதிரி உங்களுக்கு தோணும். இதத்தான் நிறைய பேர் டிப்ரெஷன் இல்லைன்னா சோர்வுன்னு தப்பா நினைக்கிறாங்க. உண்மையில உங்க ஆத்மா சொல்ல ஆரம்பிக்குது, போதும், நீ மத்தவங்களுக்காக வாழ்ந்தது போதும், உன்னோட கடமைகள் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. இதனால தான் 40கள்ல நிறைய பேருக்கு வேலையை விடலாம்னு தோணும், பழைய கலைகளுக்கு திரும்பலாம்னு தோணும், இல்லனா தனியா கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு தோணும். இது மனநிலை சரியில்லாதது கிடையாது. வருஷ கணக்கா உங்களை கட்டி வச்சிருந்த கர்மாவோட சங்கிலிகள் ஒவ்வொன்னா உடையறது தான் இது. உங்க பிறப்பிலிருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த காலத்தை ஆன்மீக ரீதியா
ஆத்மாவோட பயிற்சி கூடம்னு சொல்லலாம். இந்த வருஷங்கள்ல நீங்க அனுபவிச்ச வலிகள், தோல்விகள், தனிமை இதெல்லாம் வீணானதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா அது தப்பு. கூட இருப்பாங்கன்னு நினைச்சவங்க பாதியில விட்டுட்டு போன நிமிஷங்கள், உண்மையா நேசிச்சோம் அலட்சியம் கிடைச்ச உறவுகள், கஷ்டப்பட்டு உழைச்சோம் அங்கீகாரம் கிடைக்காத வேலை, இதெல்லாம் தற்செயலா நடந்தது கிடையாது. இது உங்களை ஒரு வைரமா செதுக்கிறதுக்காக பிரபஞ்சம் கொடுத்த பாடங்கள். பிள்ளைகளுக்காக தான் வாழ்க்கையையே தியாகம் பண்ணின ஒரு அப்பாவையோ அம்மாவையோ நினைச்சு பாருங்க. அவங்க ஆசைப்பட்ட துணி வாங்கல, போகணும்னு நினைச்ச ஊருக்கு போகல. கடைசியில பிள்ளைகள் வளர்ந்து அவங்க உலகத்துக்கு போகும்போது தான் வெறும் வெறுமையா ஆயிட்டதா அவங்களுக்கு தோணலாம். ஆனா ஆன்மீக ரீதியா பார்த்தா அந்த தியாகம் வழியா நீங்க கத்துக்கிட்டது நிபந்தனை இல்லாத அன்பு அப்படிங்கிற ஒரு பாடம். பிசினஸ்லயோ வேலையிலையோ நீங்க தோத்து போன அந்த ராத்திரிகள் உங்களை யாருடைய உதவியும் இல்லாம சொந்த கால்ல நிக்க கத்துக் கொடுத்துச்சு. பரமஹம்ச யோகானந்தர் அடிக்கடி சொல்வார், நம்ம ஆரம்பகால வாழ்க்கை பழைய கர்மாவோட ஈர்ப்புன்னு. உங்க முரட்டுத்தனமான குணங்களை மாத்தவும் பொறுமையை வளர்க்கவும் ஆத்மா தேர்ந்தெடுத்த அனுபவங்கள் தான் இது. உங்க காயங்கள் உங்க ஆத்மாவை இன்னும் ஆழமாக்கிடுச்சு. இப்ப நீங்க உணர்ற அந்த ஒரு நிம்மதியற்ற நிலை இருக்கே, அது உங்களோட பயிற்சி முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதோட அடையாளம்தான். இனி உனக்கு இந்த பழைய பாடங்கள் தேவையில்லை, நீ பாஸ் பண்ணிட்டேன்னு பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்ற நிமிஷம் இது. உங்க 30களோட கடைசியில இல்ல 40களோட ஆரம்பத்துல நீங்க கூட கவனிக்காம ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. வருஷக்கணக்கா உங்களை இறுக்கி பிடிச்சிருந்த கர்மாவோட சக்தி குறைய ஆரம்பிக்குது. இதத்தான் முதல் கர்ம புத்தகம் மூடிடுச்சுன்னு சொல்றோம். என்ன இந்த கர்ம புத்தகம்? சுத்தி இருக்கிற இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கைய பாருங்க. சில பேர் 15-20 வருஷம் ஒரே ஆபீஸ்ல பிடிக்காத வேலையை செஞ்சு சலிச்சு போயிருப்பாங்க. சில பேர் ஒரு உடைஞ்சு போன உறவுல கண்ணீரோட பிடிவாதியா இருந்திருப்பாங்க. பிள்ளைங்களுக்காகத்தானே ஊர் என்ன சொல்லும்னு சொல்லி நீங்க உங்களை சமாதானப்படுத்தின அந்த புத்தகம் இப்ப முடிய போகுது. உதாரணத்துக்கு, ஒரு கடல்ல கஷ்டப்பட்டு படகு ஓட்டுற ஒருத்தனை போல நீங்க இருந்தீங்க. ஆனா 40கள்ல அந்த அலைகள் அடங்குது. ஒரு பெரிய எக்ஸாம் முடிஞ்சு ஹால்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு நிம்மதி கிடைக்குமே, அந்த உணர்வு தான் இது. பழைய கோபங்கள், அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டானேங்கிற கசப்பு, இதெல்லாம் இப்ப உங்களை அதிகமா வலிக்கச் செய்யாது. நீங்க அறியாமலேயே மன்னிக்க ஆரம்பிப்பீங்க. இது நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல, பாடத்தை கத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்க கடமைகளை நீங்க கௌரவமா முடிச்சிட்டீங்கன்னு உங்க ஆத்மா சொல்லுது. பயப்படாதீங்க. ஒரு புத்தகம் மூடுறது அடுத்த புத்தகம் திறக்கப்படுறதுக்காகத்தான். உங்க வாழ்க்கையோட ரொம்ப அழகான சுதந்திரமான 2வது அத்தியாயம் ஆரம்பமாகிறதோட அறிகுறி இது. பழைய பாரத்தை அங்கேயே விட்டுடுங்க. ஒரு புதிய வெளிச்சம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆன்மீக குருக்கள் இத ஆத்மாவின் பக்குவ நிலைன்னு சொல்றாங்க. இது உங்க நரைமுடிய பத்தியோ இல்ல முகத்துல வர சுருக்கத்தை பத்தியோ இல்ல. இது மனசுக்குள்ள வர்ற முதிர்ச்சி. 20கள்ல நம்ம சந்தோஷமா நினைச்ச விஷயங்களை யோசிச்சு பாருங்க. புது துணி, விலை உயர்ந்த கேட்ஜெட்ஸ், கூட்டமான பார்ட்டிகள், இதெல்லாம் தான் அப்ப நம்ம உலகம். ஆனா இப்ப நீங்க யாருமே இல்லாம அமைதியா இருக்க ஆசைப்படுவீங்க. ஒரு சண்டை வந்தா நான் தான் சரின்னு நிரூபிக்க ஒரு காலத்துல மணிக்கணக்கா வாதிப்பீங்க. ஆனா இன்னைக்கு யாராவது உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டா கூட ஒரு சின்ன சிரிப்போட சரிப்பான்னு சொல்லிட்டு போக முடியுதுன்னா அதுதான் ஆத்ம முதிர்ச்சி. யோகானந்தர் சொன்ன மாதிரி ஆத்மா தயாராகும்போது குரு வருவார். அது ஒரு மனுஷனா இருக்கலாம், ஒரு புத்தகமா இருக்கலாம், இல்ல உங்க மனசுக்குள்ள வர்ற ஒரு சின்ன எண்ணமா இருக்கலாம். இப்ப உங்களுக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லை. உங்க மௌனத்தை புரிஞ்சிக்கிற ஒருத்தர் இருந்தா போதும். உலகத்தோட சத்தத்தை விட இயற்கையோட பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு பூ விரிகிறதுலையோ மழை பெய்யறதுலையோ நீங்க ஒரு தெய்வீகத்தை உணர்வீங்க. இது சோர்வில்ல, நீங்க உண்மைக்கு நெருக்கமா போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு சாதாரண மனுஷன்ல இருந்து ஒரு ஞானியா மாறப்போற அழகான நிமிஷம் இது. என்னைக்காவது நான் இப்ப பழைய ஆள் இல்லைன்னு தோணிருக்கா? உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு செத்து போன மாதிரி ஒரு உணர்வு. இத ஆந்தரிக மிருதி அப்படின்னு சொல்லலாம். இது எதோட முடிவும் இல்ல, ஒரு புனிதமான ஆரம்பம். இவ்வளவு காலமா நீங்க யாரு,
யாரோடையோ பையன், யாரோடையோ பொண்டாட்டி, ஆபீஸ்ல ஒரு மேனேஜர், இப்படி நிறைய முகமூடிகளை நீங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப அந்த பழைய நீங்க இல்லாம போறீங்க. ஒரு காலத்துல பெருசா தெரிஞ்ச ப்ரமோஷனோ புது காரோ இப்ப உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துறதில்ல. ஒரு மரம் அதோட பழைய இலைகளை உதிர்க்கிற மாதிரி இது. இலை கொட்டுறதால மரம் செத்து போகாது, புது துளிர் விட அது தயாராகுது. உங்க மனசுக்குள்ள வருஷக்கணக்கா இருந்த பயம், கோபம், ஆசைகள் எல்லாம் இப்ப கொட்டுது. சோஷியல் மீடியா லைக்ஸ் இப்ப உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்குள்ள இருந்த அகங்காரம் கரையுது. இனிமே என் லட்சியம் என்னங்கிற குழப்பம் வரலாம். யோகானந்தர் சொன்ன மாதிரி உண்மையான மறுபிறப்பு ஒரு புது உடம்பு கிடையாது, அது ஒரு புதிய அறிவு. மடிஞ்சு போறது நீங்க இல்ல, உலகத்துக்காக நீங்க போட்ட அந்த வேஷம். இந்த நிசப்தத்தை நேசிங்க. பழைய நிழல்கள் மறையும் போது ஒரு புனிதமான வெளிச்சம் உங்களுக்குள்ள வரும். இது உண்மையான உங்களுக்கான மறுபிறப்பு. பழைய இலைகள் கொட்டுனா அப்புறம் என்ன நடக்கும்? வசந்த காலம் வரும். அதுதான் உங்க வாழ்க்கையும். கர்மாவோட பிடி போயிட்டா ஆத்மா அதோட நிஜமான வேலையை காட்ட ஆரம்பிக்கும். இதத்தான் புதிய விதின்னு சொல்றோம். இது ஏதோ லாட்டரி அடிக்கிறதில்ல. உங்க மனசுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த விதைகளுக்கு இப்ப உயிர் வர்றது தான் இது. 40களில் திடீர்னு பெயிண்டிங் பண்ண ஆரம்பிக்கிற ஒரு அம்மாவையோ இல்ல ஊருக்கு வந்து விவசாயம் பண்ற ஒருத்தரையோ நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க இப்ப வாழ்றது அவங்களுக்காக. ஒரு சின்ன உதாரணம். இவ்வளவு காலமா நீங்க ஒரு குறுகிய ரோட்ல கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா 40களில் அந்த ரோடு ஒரு பெரிய ஹைவேல போய் சேருது. இனி பயணம் ரொம்ப ஈஸி. நீங்க பார்க்க ஆசைப்பட்ட ஊருக்கெல்லாம் இப்ப போக முடியும். உங்களை புரிஞ்சிக்கிற சோல்மேட்ஸ் உங்களை தேடி வருவாங்க. உங்ககிட்ட இருக்கிற திறமைகள் இப்ப வெளியே வரும். இப்ப நீங்க வாழ்றது சும்மா உயிர் வாழ்றதுக்கு இல்ல, ஒரு லட்சியத்துக்காக. விதி உங்களை தள்ளாது, அன்பா கூட்டிட்டு போகும். உங்க வாழ்க்கையோட அழகான வசந்தம் இப்பத்தான் ஆரம்பிக்குது. நீங்க யாரா ஆகணும்னு இந்த உலகம் நினைச்சதோ அந்த உருவத்துக்கு நீங்க மாறிக்கிட்டு இருக்கீங்க. சரி, இந்த புதிய பாதையில எப்படி நடக்கிறது? இது ரொம்ப முக்கியமான நேரம். பழைய சக்கரம் நின்னுடுச்சு, புதுசு இன்னும் செட் ஆகல. ஒரு நாள் நம்பிக்கை வரும், அடுத்த நாள் பயம் வரும். இது சாதாரண விஷயம்தான். இதுக்கு 3 வழிகளை பின்பற்றலாம். முதலாவது, மௌனத்தோட நண்பனாகுங்க. இன்னைக்கு உலகம் சத்தமானது. வாட்ஸ்அப் மெசேஜ், நியூஸ், இதுக்கு நடுவுல உங்க ஆத்மாவோட குரல் கேட்க மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது அமைதியா இருங்க. அந்த அமைதியில உங்க ஆத்மா பேசும். இரண்டாவது, பழைய வேஷங்களை களைஞ்சிடுங்க. ஆபீஸ்ல பெரிய இடத்துல இருந்தவர் ரிட்டையர் ஆன அப்புறமும் அதே அதிகாரத்தை வீட்ல காட்டினா அவர் கஷ்டப்படுவார். அதே மாதிரி நான் அப்பவே அப்படின்னு பழைய பிடிவாதத்தை வச்சுக்காதீங்க. ஒரு குழந்தையா மாறி புதிய விஷயங்களை கத்துக்க ஆரம்பிங்க. மூன்றாவது, உங்களோட உள் உணர்வை நம்புங்க. மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுதுன்னா அதை தள்ளி போடாதீங்க. கர்மாவோட திரை விலகிட்டதால இப்போ உங்க ஆத்மா உண்மையை பார்க்குது. கடைசியா, மற்றவங்களுக்கு உதவி செய்யறத ஒரு பழக்கமாக்குங்க. ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறதா இருக்கட்டும், கஷ்டப்படுற ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்றதா இருக்கட்டும், அது உங்க மனசை பரிசுத்தமாக்கும். நீங்க இங்க பூஜ்ஜியத்துல இருந்து ஆரம்பிக்கல, ஒரு பெரிய அனுபவத்தோட ஆரம்பிக்கிறீங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஞானத்தோட இருக்கும். தைரியமா இருங்க. நீங்க தனி ஆள் இல்ல. இந்த பிரபஞ்சமே உங்களை தாங்கி பிடிக்க காத்துக்கிட்டு இருக்கு. என் அன்பானவர்களே, இந்த பயணத்தோட கடைசிக்கு நாம வந்துட்டோம். நீங்க ஒரு பெரிய மூச்சு எடுத்துட்டு உங்களுக்குள்ள ஒரு தடவை பாருங்க. நாம இன்னைக்கு பேசின இந்த மாற்றங்கள் உங்களுக்குள்ள நடக்குதுன்னா கவலைப்படாதீங்க. நீங்க வழியை தொலைக்கல, வழியை கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க உடைஞ்சு போகல, நீங்க மறுபடி பிறக்கிறீங்க. நிறைய பேருக்கு இந்த அறிவு 20களில் வர்றதில்ல, 40க்கு அப்புறம் வர்ற இந்த அமைதியான நேரத்துல தான் கிடைக்குது. இது விதி உங்க காதுல ரகசியமா பேசுற நேரம். பிரபஞ்சத்தோட நேரத்தை நம்புங்க. ஏன்னா இருட்டுக்கு அப்புறம்தான் வெளிச்சத்தோட அருமை தெரியும். இந்த வார்த்தைகள் உங்க மனசை தொட்டிருந்தா, உங்க மனசுக்குள்ள அந்த மாற்றம் இருந்தா, அதை உலகத்துக்கிட்ட சொல்லுங்க. கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தேங்க் காட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களோட ஒரு சின்ன கமெண்ட் கூட கவலையில் இருக்கிற இன்னொருத்தருக்கு வெளிச்சத்தை கொடுக்கலாம். உங்க மாற்றத்தை பத்தி கீழே எழுதுங்க.
நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் தான் எனக்கு ஒரு எனர்ஜி. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருங்க. இன்னும் ஒரு பெரிய தூரம் நாம ஒண்ணா பயணம் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்போடு நன்றி, வணக்கம்.